பொய் சொல்லாத மன்னனாகவும் காசித்திரமையாத்திரே மையானம் காத்ததால் மன்னன் மாசானமுத்துடைய வரவை பாட பரந்தருள்வாய் கணபதியே மாசானமுத்து மங்கை குளிதோண்டி மாடி கட்டேரும் பெருமாள் அவர்களுடைய வரவை பாட ஆனை முகத்தோனை அருள் புரிவாய் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடாக விளங்கும் மாடு கட்டி போரடித்தான் மாறும் ஆனை கட்டி போரழுக்கும் அழகையோத்தியாபுரியதிலே திருச்சங்கு வளர்ப்பு மகனாக வளரும் அரிச்சந்திர மாமன்னன் ஆறிலூர் கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி நீதி தவறிடாமல் நேர்மை மாறிடாமலும் அறம் நெறி சத்தியம் கடமைகள் நீயம் கட்டுப்பாடு விளையாத மன்னனாக மாநிலத்தை ஆண்டு வரும் நாளையிலே அவருடைய நீதிக்கு ஒரு இடர் வருகின்றது. தெய்வ இந்திரன் சபையிலே சேண்டிவரி சுத்தமும் திருச்செங்கு நாமமும் ஒழிப்பதை தெய்வ இந்திரன் கண்டான். தெய்வ இந்திரன் சபையிலே மாமுனிவரான வசிஷ்ட மாமுனிவர் எழுந்து இந்த ஓசையானது அயோத்திபுரியிலே ஆண்டு வரும் மாமன்னன் அரிச்சந்திரனுடைய அரண்மனையிலிருந்து கேட்கும் சேந்திமணி ஓசை திருச்செங்கநாதம் என்று சொன்னானே, அது மட்டுமல்ல உயிருக்கு ஒரு பங்கம் வந்த போதிலும் பொய் என்பதே உரைக்க மாட்டான். அரிச்சந்திர மாமன்னன் என்று சொன்னான் அல்லவா, அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்த மாமுனிவன் விஸ்வாமித்திரன் இழந்தான். என்னால் 6 காண்டத்திற்குள் பொய் சொல்ல வைப்பேன். நான் நினைத்த நேரத்தில் முருகப்பெருமான் ஒரு சர்ப்பமாகவும் இந்திர பகவான் இந்திரனோ தரமுகாசனாகவே வர வேண்டும், நட்சத்திர ஐயனாக வர வேண்டும். இப்படியாகவே 2 மாமுனிவர்களுக்கும் போட்டி வந்து விஸ்வாமித்திரன் அழகு அயோத்திபுரியதிலே வந்தான். அரச மன்னன் மாமன்னன் அரிச்சந்திரனை வந்து கண்டான். உன் நாடு வாழ்க, நாட்டு மக்கள் வாழ்க, உன்னிடம் ஒரு யாசகம் கேட்க வந்தேன். யாசகம் என்ன கேட்க போகின்றான்? மதேகிரி என்றும் சொல்லக்கூடிய மலையை மத்தாக்கி வாசுகி அரிச்சந்திர மாமன்னத்தில் என்ன உரைக்கின்றான் தெரியுமா? என்ன என்ன? மதேகிரி என்றும் சொல்லக்கூடிய ஒரு யானையை நிறுத்தி அதிலே ஆங்கார பொருளனை அமர வைத்துக் கொண்டு அவனிடத்திலே ஒரு கவன் கொடுத்து அந்த கவன் எவ்வளவு தூரம் போகுமோ சரி அதன் தூரத்திற்கு பொன் வேண்டும் தருவாயா அரிச்சந்திரா என்று சொன்ன பொழுது சொன்ன வேளையிலே அப்படியே நல்லதென்று மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தான்.
சத்தியகீர்த்தியும் அப்படியே ஆட்டம் என்று சம்மதித்தான். களஞ்சியத்தை தான் எடுத்து அவர் கேட்டதற்கு மேல் ஒருபடியாக வைத்தான். முதல் காண்டத்திலே வென்று விட்டான். இரண்டாவதாக யோசிக்கின்றான் விசுவாமித்திரன். நாட்டு மக்கள் செய்த பூம்பயிர்களை பார்த்தான். பூம்பயிரை அழிப்பதற்காகவே வனவிலங்குகளை ஏவல் செய்தான். குண்டாள பூச்சி போல் குறுத்து விட்டாக வெட்டுவதை மலையானை ரூபம் கொண்டு மன்னருப்பாக இருக்கின்றான். பாடுபட்டான் போக பழம் கையாளும் நாளையிலே பாழாகி போவதை கண்டார்கள் மக்கள். மன்னன் அரிச்சந்திரனிடம் வந்து உரைக்க மன்னன் என்ன செய்கின்றான்? அம்பெடுத்தான், தோல் எடுத்தான், அம்புதானி தோளில் மாட்டி அழுது அயோத்தியாபுரியத்திலே அத்துவன கானகத்திலே மனவிலங்குகளை ஒவ்வொன்றாக வேட்டையாடினான். வேட்டையாடி வென்ற பின்பு பர்ணகசாலை அமைத்து அதில் சத்தியகீர்த்தி மந்திரியமோ ஹரிச்சந்திரனோ அமர்ந்திருக்கும் நாளையில் விஸ்வாமுத்திரன் சூழ்ச்சியாரை 2 பெண்களை வரவழைத்தான். நீங்கள் போய் நர்த்தனம் புரிய வேண்டும். ஆடினதற்கு பரிசாக மாணிக்கமாவலை வாங்க வேண்டும். தரமறுத்தான். பூச்சக்கர குடையை கேளுங்கள், அதையும் தரமறுத்தான். 2 பெண்களையும் தாரமாக்குங்கள் என்று சொல்லுங்கள், அதையும் தரமறுத்தால் என்னிடம் வந்து கூறுங்கள். அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று பெண்கள் 2 பேரும் அத்துவன கானகத்தில் ஹரிச்சந்திரன் முன்னாலே ஆடினார்கள், பாடினார்கள். ஆடல் கலைகளை செய்து முடித்தார்கள். செய்து முடித்த மாத்திரத்திலே என்னவே என்று மன்னன் உரைக்க மாணிக்க மாலை சூடாமணி மாலையை கேட்டார்கள். அதை நாட்டு மக்கள் உடையது என்று மன்னன் உரைக்க பூச்சக்கரை கேட்கும் பொழுது அதுவும் மக்களுடையது என்று சொல்ல 2 பெண்களையும் தாரமாக்குங்கள் என்று உரைக்கும் பொழுது மன்னவன் அருகிலே இருக்கிறான் அல்லவா? சத்தியத்திற்கு வேந்தனாகிய சத்தியகீர்த்தி துரம்பை எடுத்தான். ஓட ஓட விரட்டினான். ஓடின பெண்கள் 2 பேரும் விஸ்வாமுத்திரனிடத்திலே வந்து முறையிட விஸ்வாமுத்திரன் பெண்களை அழைத்து வருகின்றான். பெண்களை அழைத்து வந்து அடே பாரிச்சந்திரா, இந்த பெண்கள் என்ன கேட்டார்கள்? சூடாமணி மாலையை கேட்டார்கள். சுவாமி கொடுத்திருக்க வேண்டியதுதானே? அது நாட்டு மக்களுடையது, உங்களுக்கு தெரியாதா? சரி, பிறகு பூச்சக்கர கொடி கேட்டார்கள் அல்லவா? அதையாவது கொடுத்திருக்கலாமே. சரி, அதுவும் நாட்டு மக்களுடையது தானே? அது போகட்டும். 2 பெண்களையும் தரமாக்குங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அதையாவது செய்திருக்கலாமே. நீ செய்திருக்கலாம் அல்லவா? ஏன்னா மன்னவர்களுக்கு அந்த புறம் என்று ஏராளமாக இருக்கிறது. நீ அதற்கு சம்மதிக்கலாமே. மன்னா, சுவாமி விஸ்வாமித்ரா, என்ன சூரிய குலத்தில் உரித்தவன் நான் அல்லவா? எனக்கு தாரம் என்பதை ஒரே தாரம். சந்திரமதி என்ற பெண்ணால் இருக்கிறாள். மகன் லோகிதன் என்றும் அருமை பாகன் இருக்கிறார். சூரிய குலத்தில் பிறந்து விட்டு நான் மறுமுறை மணந்தால் மறுதாரம் கிடையாது. என்னுடைய குலத்திற்கே நான் செய்யும் அது தீர்த்தாக மாறிவிடுமே. இதை விட இந்த பெண்கள் 2 பேரும் இந்த நாட்டை கேட்டாலும் கொடுத்திருப்பேன் என்ற ஒரு வார்த்தையில் மாட்டிக்கொண்டான் ஹரிச்சந்திரமாமன்னன். பிடித்துக் கொண்டான் விஸ்வாமித்திரன். அப்பா ஹரிச்சந்திரா, விளையாட்டுக்கு தான் சொன்னாயா, உண்மையை சொன்னாயா?
இந்த பெண்கள் இப்பொழுது நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுகிறார்கள். கொடுப்பாயா மாட்டியா? சுவாமி, என்ன என்ன சொன்ன வாக்கிற்காகவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என் உயிருக்கே ஒரு பங்கம் வந்தால் சொன்னதை இல்லை என்று ஒரு பொழுதும் நான் மறுத்து பேசுவதில்லை. இல்லை இல்லை, அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்து 56 தேச மக்களை அவனில் அமர வைத்து அவர்கள் முன்னாலே தண்ணீர் கொண்டு தாரை பார்த்து அயோத்தியாபுரியை தானமாக வழங்கினான். இந்த நேரத்தில் பிடித்துக் கொண்டான் விஸ்வாமித்திரன். அப்பா ஹரிச்சந்திரா, உன்னிடம் அடைக்கலமாக கொடுத்தேன் பொன்பொருள் ஞாபகம் இருக்கின்றதா? அது இப்பொழுது தேவைப்படுகிறது. சரி என்று சொன்ன உடனே சத்தியகீர்த்தி மந்திரியை அழைத்தான் மன்னவன். களஞ்சியத்தில் இருக்கும் பொன்பொருளை எடுத்து விஸ்வாமித்திர சுவாமிக்கு அழைக்கும்படி உத்தரவு போட்டவுடனே விஸ்வாமித்திரன் பார்த்தான். அப்பா ஹரிச்சந்திரா, நாட்டு மக்கள் நாட்டை ஒப்படைக்கும் பொழுது இந்த பொன்பொருள் போக மீதத்தை ஒப்படைத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் என்ன செய்தாய்? இந்த நாட்டு மக்கள் அனைத்தும் பெண்களுக்கே சாரம் என்றெல்லாம் ஒப்படைத்தாய். அதிலே எனக்கு கொடுத்த பொருளும் அதில் தான் சாரம். என்னுடைய பொருள். அப்படியான அந்த பொருளை இங்கே சுவாமி கொடுத்து விட்டேன். இப்பொழுது உங்களுக்கு தர வேண்டிய பொன்பொருட்களை 48 நாட்கள் எனக்கு அவகாசமாக கொடுங்கள். என்னுடைய தலையை அடமான வைத்தாவது உங்கள் பொருளை தருகிறேன். எப்படியாவது அடைத்து விடுகிறேன். சரி, அப்படியானால் என்னால் வர முடியாதப்பா ஹரிச்சந்திரா. முடியாது. என்னுடைய தரவுகாசனை அனுப்புகிறேன். தரவுகாசனுக்கு மனம் நோகாதவன் நடந்து கொள்ள வேண்டும். அவனை அழைத்து சென்று 48 நாட்கள் ஒரு கணம் கழிந்தால் நீ பொய் சொன்னதாக அர்த்தமாக மாறிவிடும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள். அப்படியே நல்லதென்று என்று மனைவி சந்திரமதியை அழைத்தான். மகன் லோகிதனையும் அழைத்து அத்துவதற்கானகம் அருங்கானகம் தேடி ஒரு நாள் 2 நாள் என 7ஆவது நாளாகவே அத்துவனக்கானகத்தில் வருகின்ற பொழுது மகன் லோகிதனுக்கு கால் வலிக்கின்றது. கால் கடத்து பொடி சூடு தாங்காமல் தந்தையின் தோளிலே அமர வைக்க நட்சத்திரம் பார்க்கிறான். அந்த தவறுகாசம் எப்பா நட்சத்திரா, உன்னிடம் காதவழி இவ்வளவு தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உன் மகனுக்கு மட்டும்தான் கால் வலிக்குமா? எனக்கு கால் வலிக்காதா? எனக்கும் கால் எடுத்துக்கிறதா? எனக்கும் கால் வலிக்குமே. சரி, உன் மகனை இறக்கி விட்டு என்னை தோளில் தூக்கப்பா என்று ஹரிச்சந்திரமாமன் எண்ணம் உரைக்க தன்னுடைய மகள் லோகிதனை இறக்கி விட்டு அருமை உள்ள தரவுகாசனை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறான். 7, 8, 9, 10, 11ஆவது நாளையிலே மகன் லோகிதனுக்கு பசி எடுக்க மலையில் உள்ள கனிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பறித்து வந்தான். பறித்து வந்து மகன் லோகிதனிடம் கொடுக்க நட்சத்திரம் பார்க்கிறான். அந்த தரவுகாசன், ஐயா ஹரிச்சந்திரா, உன்னிடம் வாரக்கணக்காக நடந்து வருவதற்கு நான் வரமா வாங்கி வந்திருக்கிறேன். என்னுடைய எஜமானுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்குவதற்கு வந்திருக்கிறேன். நீ கஷ்டப்பட்டால் மட்டும் போதாத என்னையும் சேர்த்தியா நிகழ்படுத்துகிறாய். அந்த பணத்தை எனக்கு கொடு, எனக்கு பசி எடுக்கிறார். இப்படியாகவே 47 நாட்கள் கழிந்தது. காசி திருமையா திரை பெண்ணை விலை கூறிய மாத்திரத்தில் லோகிதனையும் கூட்டி அழைத்தான். நட்சத்திர என் வீட்டிலே வளர்கின்ற நாளையில் தரவுதாசருக்கு தரவு பணம் கொடுப்பதற்காகவே வீரமாக சாம்பான் இடத்திலே
தன்னை விலைக்கு கூறி விலைக்கு வாங்கிய வீரவாகு செத்த மாட்டை உரிக்கச் சொன்னான். எப்படி உரிப்பது, எப்படி கத்தியை போடுவது என்று தெரியாமல் கையிலே அறுத்து அரிச்சென்ற மாமன்னரை செங்கோல் பிடித்தவனை சுடுகாடு காக்க சொல்லுகின்றான். காசி திருமையானத்தில் சுடுகாடு காத்து வரும் நாளையிலே இப்படியாக இருக்கும் பொழுது அருமை ரோகிதனை எப்பை கற்பை கொய்ய சொல்ல கற்பை கொய்யும் வேளையில் புற்றின் மீது இருந்த பாம்பு தீட்ட பாம்பு விஷம் தலைக்கு ஏறி மகன் ரோகிதன் மாண்டான். உயிர் மாண்ட செய்தியை உணர்ந்தாள். சந்திரமதி அழுது குழம்பிக் கொண்டு காசி திருமையானம் கொண்டு வரும் வேளையில் கொல்லி மரம் கொண்டு கொடுங்கால் குளம் கொண்டு வரச் சொல்ல அதை வாங்குவதற்கு சந்திரமதி வரும் வேளையில் காசிராச மன்னன் மகன் கனகவேந்தனை கொன்று போட்டிருக்கிறது. இந்த கொலையாளியை காசி மையானம் காத்து வரும் சுடுகாடு கொலையனால் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று காசிராச மன்னன் கட்டளையிட அப்படியே நல்லதென்று அப்படியே அப்படி